ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம முட்டையை வச்சு ஒரு ஈஸியான டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். இது தெரியாதவங்களுக்காக தான். அதாவது என்ன சாப்பிட்ணுன்னு மதிய டயத்தில் யோசிக்கிறீங்க இல்லையா, அவங்களுக்காக தான். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இன்க்ரீடியன்ஸ் கூட எதுவுமே இதுக்கு தேவையில்ல. முட்டை இருந்தால் போதும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தெரியாதவங்க இந்த டிஷ்ஷை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் நீங்கள் எத்தனை முட்டை போடுறீங்களோ அதுக்கு தேவையான அளவு உப்பு, மட்டன் மசாலா, அதுக்கப்புறம் உங்களுக்கு இல்லை நான் இன்னும் வேறு எதாவது மசாலா கூட ஆட் பண்ணிக்கிறேன், பெப்பர் அந்த மாதிரினா ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். நான் பண்ணலை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை ரெண்டுத்தையும் உடச்சி இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. அந்த ஓடெல்லாம் இல்லாமல் பார்த்து ஊற்றணும், பிகினர்ஸாக இருந்தால். அதுக்கப்புறம் விஸ்க் இருந்தால் விஸ்கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸு இல்லைனா 20 மினிட்ஸ் இந்த மாதிரி. நான் மஞ்சாத்தூள் போட மறந்துட்டேன், அதனால தான் அந்த டைம் போட்டேன். நீங்கள் மறக்காமல் அப்பயே போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா விஸ்கை வச்சு கலக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த மசாலாஸ் எல்லாம் இறங்கி அந்த முட்டையில் அவ்வளோ ஸ்பைஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் வந்திருக்கணும். அது மேலே ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் ஏன் நான் எடுத்துக்க சொல்கிறேன்னா, கடாயில் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த டேஸ்ட்டே வர மாதிரி இருக்கும். இதே நீங்கள் தோசைக்கல்லில் போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்லாம் அவ்வளோவா தெரியாது. இப்போ இந்த முட்டையை இதில் உடைச்சி நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து இதில் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அது கை சூடாக இருந்துச்சு, எடுக்க முடியல தான் அந்த மாதிரி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பிடி வச்சு எடுத்தேன். இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், நல்லா பொங்கி எழுந்து வந்திருக்கு. இதை அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருப்பி போடணுங்க. திருப்பி இந்த மாதிரி போட்டுட்டு இதை ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி வேக வைங்க. இப்போ பாருங்கள், அப்படியே அது அப்படியே வேகுது இல்லையா, அது அப்படியே மேலே தெரியும். இந்த டிஷ்ஷை அடிச்சுக்கிறதுக்கு அல்டிமேட்டாக இன்னும் எதுவுமே இல்லைங்க. ஆம்லேட், ஆஃப் பாயில்ன்றதை விட இந்த கலக்கின்ற டிஷ்ஷை அடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நமக்கு மதிய டைம்னா இல்லை, எப்போ ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும். இப்போ வீட்டில் 2 முட்டை இருந்தால் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த இன்க்ரீடியண்ட்டும் போடவே தேவையில்லை. இந்த மாதிரி எல்லாம் வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.